வணக்கம். வெற்றியை நோக்கிய பயணம் எஸ்கேடிவி ஃபர்ஸ்ட். செய்தி ஆசிரியர் சாதிக் அகமது. செய்திகள் வாசிப்பவர் ஜாஹிதா ஜலால்தீன். மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MS நலீம் அவர்களுக்கு ஏறாவூரில் மகத்தான வரவேற்பும் ஊர்வலமும் இடம்பெற்றது. ஏறாவூர் மண்ணுக்கு தேசிய பட்டியல் MPயை பல எதிர்ப்புக்கும் மத்தியில் வென்ற ஏறாவூர் மகனை மக்கள் வரவேற்றனர். இந்த ஊருக்கு முதலில் தேசிய பட்டியல் MPயை கொண்டு வந்தவர் பஷீர் ஷேகுதாவுத் அவர்கள். அதன் பிறகு எமது ஓட்டுப்பள்ளி பகுதியின் இளவயது நலீம் ஹாஜியார் என்பது விசேடமாகும். எமது ஏறாவூர் மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மாவட்டத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினராக முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் மூலம் தெரிவாகிய பாராளுமன்ற உறுப்பினர் MS நலீம் அவர்களை பிரதான வீதி அலிகார் தேசிய பாடசாலை முன்பாக இடம்பெற்ற வரவேற்பு நிகழ்வில் கட்சி வேறுபாடுகளை மறந்து ஊர் மக்கள் அன்புடன் வரவேற்றனர். ஏறாவூர் மண் 1977 தொடக்கம் 2024 வரை ஏறாவூர் மண்ணிலிருந்து முதலாக நாடாளுமன்றம் சென்றவர் முன்னாள் பிரதி அமைச்சர் மர்ஹூம் ஃபரீத் மீராலபை அவர்கள். அதன் பின்னராக இரண்டாவது பிரதிநிதியாக முன்னாள் அமைச்சர் பஷீர் ஷேகுதாவதும், மூன்றாவது பிரதிநிதியாக முன்னாள் அமைச்சர் அலி ஜாயர் மௌலான் அவர்களும், நான்காவது பிரதிநிதியாக முன்னாள் அமைச்சர் நசீர் அகமது அவர்களும், தற்போது ஐந்தாவது பிரதிநிதியாக முன்னாள் ஏறாவூர் நகரபிதா நலீம் ஹாஜியார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரை கட்சியின் முக்கிய பிரமுகர்களும் ஆதரவாளர்களும் பொதுமக்கள் என பலரும் வரவேற்றதுடன் இந்நிகழ்வில் அதிக அளவில் கலந்து சிறப்பித்தனர். ஓட்டுப்பள்ளி வாயலில் விசேட துவா பிரார்த்தனையும் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஆட்டோ வேணாம். ஆட்டிட்டு வாங்க. நீங்கள் போவாங்களா? நாங்கள் கஷ்டப்படலாம்.
அனைத்து இளைஞர்களும் இன்று நலிவான இளைஞர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்று வாழ்த்துவோம். இன்றைய நாள் ஏறாவூர் மக்களுடைய கடந்த காலங்களில் எவ்வாறு ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைத்ததோ அதைவிட இன்று எங்களுடைய தேசிய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்கள் இந்த மண்ணை கௌரவித்து இந்த மண்ணுக்காக தேசிய பட்டியலே என்னை இடம் தந்ததையிட்டு இந்த ஊர் பெருமைப்படுகிறது, இந்த மாவட்டம் பெருமைப்படுகிறது. அனைத்து விதமான மக்களும் இன்று சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் கடந்த காலங்களிலே எங்களுக்கு எதிராக கட்சி பிழை செய்தது, கட்சி அநியாயம் செய்தது, கட்சி துரோகம் செய்தது என்று பல்வேறு வகையான பொய் மூட்டைகளையும் பிரச்சாரங்களும் செய்த நேரத்திலும் கூட இந்த மக்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் கட்சியை நம்பி என்னுடைய நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டதை இட்டும் சுமார் 11,500க்கும் மேற்பட்ட வாக்குகளை இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்காக இந்த மண், ஏறாவூர் மண், அதே போன்று காத்தாங்குடி, கட்குடா தொகுதி என்று அனைவருமே ஒன்று சேர்ந்து சுமார் 40,000க்கு மேற்பட்ட வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள் இந்த கட்சிக்காக. இன்ஷா அல்லாஹ் இந்த தேசிய பட்டியல் தந்ததன் மூலமாக அனைத்து விதமான கட்சி பேதம் மறந்து பிரதேச வேறுபாடுகள் மறந்து அனைவருமே ஒன்று சேர்த்து எதிர்காலத்திலே கட்சியை கொன்று ஒரு அபரிதமான ஆலமரமாக விருட்சமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் கட்சியை நாங்கள் வளப்படுத்தி விருட்சமடைய செய்வோம் என்று இந்த இடத்திலே நான் உங்களிடம் பணிவாக என்பது இது கட்சியுடைய அமானிதம். கடந்த காலங்களிலே அமானிதங்களை வழங்கிய எமது தேசிய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களுக்கு துரோகம் செய்த வரலாறு தான் இருக்கின்றது. என் மீது நம்பிக்கை கொண்டு, எனது ஊருக்கு நம்பிக்கை கொண்டு இந்த பிரதித்துவத்தை எனக்கு வழங்கி இருக்கின்றார்கள். நாளைக்கு கூட இதை நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள் என்று கூறினால் கூட நான் ரிசைன் பண்றதுக்கு தயாராக இருக்கின்றேன். ஏனென்றால் கட்சி முக்கியம், கட்சியுடைய விசுவாசம் முக்கியம், கட்சியுடைய தலைமைத்துவம் முக்கியம். கட்சியை நாங்கள் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே ஏனைய இந்த கட்சியில் தேர்தல் கேட்டு பிரதித்துவம் கிடைத்த ஊர்களை தவிர ஏனைய ஊர்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மரச்சின்னத்தில் கேட்டவர்களுக்கும் இந்த பிரதித்துவத்தை பிரித்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது கட்சிக்கு. அந்த அடிப்படையிலே நாங்கள் கட்சி கூறுகின்ற வகையிலே நான் கட்சிக்கு விசுவாசமாக செயல்படுவேன். பொறுத்தவரை இந்த மட்டக்களப்பு மாவட்டம் போன 3 மாவட்டத்திலும் அனைத்து சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்று கூறிக்கொள்வதோடு அதே போன்றுதான் ஏறாவூர், கட்குடா தொகுதி, காத்தாங்குடி உட்பட அனைத்து தொகுதிகளிலும் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தவிசாளர்களை நாங்கள் உறுதி செய்வோம் என்று இந்த இடத்திலே நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். கட்சியை பிழையான வகையிலே மக்கள் மத்தியிலே சித்தரிக்கின்ற வகையிலே அநியாயம் கூறுகின்றவர்களுக்கு எந்த விதமான பொய் மூட்டைகளை அவிழ்த்துக் கொண்டு திரிகிறார்களே தவிர இதில் எதுவிதமான உண்மையும் இல்லை என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த மக்கள் அமைச்சு நிறைய அமைச்சுகள் கூடுபடாமல் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இனி காலம்தான் அதுக்கு சரியான பதில் சொல்லும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் எங்களுடைய ஊழலற்ற நேர்மையான ஒரு நெல்லாட்சியை கலந்த காலங்களிலே தவிசாளராக இருந்த காலத்திலும் கூட நான் நிறைய விஷயங்களை நான் பதிவு செய்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே இவர்களுடைய இந்த ஆட்சியிலே ஊழலற்ற ஒரு நேர்மையான அரசாங்கத்தோடு எங்களுடைய செயல்பாடுகளும் நாங்கள் ஒன்றின ஒரு நேரான பாதையில் செல்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் மூலமாக நல்ல விடயங்களுக்கு அவர் ஆதரவு அளிக்கின்ற எங்களுடைய தேசிய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்கள் கூறுகின்றார். அவர்களால் கொண்டு வருகின்ற நல்ல விடயங்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நான் இந்த மக்களுக்கு, ஏறார் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் கல்வித்துறையாக இருக்கலாம், சுகாதாரத்துறையாக இருக்கலாம், ஏன் அனைத்து விதமான விடயங்கள் மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம், ஒட்டுமொத்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும். ஏனென்றால் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது, நிறைய நில காணி பிரச்சனை இருக்கின்றது, நிறைய எங்களுடைய மக்கள்கள் நிறைய உறுதி காணிகள் இல்லாத ஒரு அபரிதமான ஒரு அனாதைகளாக ஆக்கப்பட்ட நிலைமை இருக்கின்றது. ஒரு காலத்திலும் இந்த ஊருக்கு அநியாயம் செய்யவில்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் கடந்த காலங்களிலே 2 முறை 3 முறை தேசிய பட்டியல் கொடுத்திருக்கின்றது, அமைச்சர் கொடுத்திருக்கின்றது, மாகாணத்திலே பிரதித்துவம் கொடுத்திருக்கிறது, மாகாண அமைச்சர் கொடுத்திருக்கிறது, மாகாணத்திலே முதலமைச்சர் கொடுத்திருக்கின்றது. அதே போன்றுதான் ربنا وفضلك معصوما ولا تجعل منا ولا تجعل منا شقيا ولا محروما
இன்று இந்த ஒரு பெருமை அடைகிறார். நீ நாடுகளை நிலைப்படுத்துகிறாயா? நீ நாடுகளை அவ்வாறு அவமானப்படுத்துகிறாயா? ஈடுபடுத்துகிறாயா? எனவே நீ என்னுடைய பிரதேசத்தை நிரந்தரமாக இருக்கின்ற இந்த ஆட்சி மாற்றங்கள் வந்தாலும் ஒரு இந்த வகையிலே திரு காங்கிரஸுடைய தேசிய கட்சியினூடாக எங்களுக்கு ஒரு விருதுகளை கற்பிக்கிறாயா? அதே போல் திரு காங்கிரஸ் ஒரு விருதுகளை கற்பிக்கிறாயா? எனவே விருதுகளும் ஒன்று சேர்த்து இந்த ஊர் மக்களுக்காக, இந்த பிரதேச மக்களுக்காக, இந்த மாவட்டத்திற்காக சேவை செய்து பக்குவத்தை உட்கொள்வாயா? அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயா? அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பாயா? சுறுசுறுப்பை கொடுப்பாயா? வேகத்தை கொடுப்பாயா? அவர்களுக்கு அத்தனை சேவைகளையும் இந்த மத பேரத்தில் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுப்பாயா? இந்த நாட்டிலே செய்தியாளர் சாதிக் அகமது தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் SKTV First உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.